This video sponsored by EduQuest. EduQuest offers skill-based course in digital marketing, star marketing, coding and more. Courses are available in both Tamil and English. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ராஜா ஜாப் டியூப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ்சியிலிருந்து வெளிவந்துள்ள வேலைவாய்ப்பு குறித்தான அறிவு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எஸ்எஸ்சியிலிருந்து வெளிவந்துள்ள கம்பைன் ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கான அறிவு குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 23/6/2025 ஸ்டார்ட் ஆகினு இருக்குது. இதற்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18/7/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்லைன் கரெக்ஷன் பார்த்தீங்கன்னா 23/7/2025 டு 24/7/2025 வரை கொடுத்துருக்காங்க. டயர் 1க்கான எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 8/9/2025 டு 18/9/2025 வரை கொடுத்துருக்காங்க. டயர் 2க்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா February-March 2026 நடைபெறும். இதற்கான பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா லாயர் டிவிஷன் கிளார்க்கு 19,900 முதல் 63,200 வரை கொடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 4க்கு 25,500 முதல் 81,100 வரை கொடுக்குறாங்க. லெவல் 5க்கு பார்த்தீங்கன்னா 29,200 முதல் 92,300 வரை கொடுக்குறாங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏக்கு பார்த்தீங்கன்னா 25,500 முதல் 81,100 வரை கொடுக்குறாங்க. இதுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா தோராயமாக 3,131 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா மேற்கொண்டும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயது வரை கொடுத்துருக்காங்க. இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடிக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10+2, அதாவது பார்த்தீங்கன்னா +2 நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஓபிசிக்கு அப்ளை பண்ணுறவங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாதிரி இடபிள்யூஎஸ் அந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கணும். இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2ன்னு சொல்லிட்டு 2 வகையான எக்ஸாம் நடக்கும். டயர் 1 வந்து ப்ரிலிமினரி ஸ்டேஜ் மாதிரி. டயர் 1ல் வந்து நீங்கள் எடுக்கிற மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டயர் 2க்கான உங்களுக்கு செலெக்ஷன் இருக்கும். உங்களுக்கான டயர் 1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 4 பார்ட் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஈச் பார்ட்டுக்கும் 25 கொஷின் 50 மார்க்கு. ஜென்ரல் லாங்குவேஜ், ஜென்ரல் இன்ஜினியரிங், ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் ஈச் பார்த்தீங்கன்னா 25 கொஷின் 50 மார்க்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. சிபிடியில் நடக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன். 1 ஹவர் டயர் 1 வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். இதுக்கான நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா ஈச் கொஷின் ராங் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.50 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க. டயர் 2 பார்த்தீங்கன்னா சீசன் 1 சீசன் 2 நடக்கும். சீசன் 1 பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சீசன் 1ல் செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 1ல் பார்த்தீங்கன்னா அபிலிட்டியும் லிசனிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஈச் டாப்பிக்கில் 30 கொஷின் மற்றும் மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு. செக்ஷன் 2ல் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஷின் கொடுத்துருக்காங்க. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 150 மார்க் கொடுத்துருக்காங்க. இது 2 செக்ஷன் 1 செக்ஷன் 2 ரெண்டுத்துக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 கம்ப்யூட்டர் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 50 கொஷின், ஒரு கொஷினுக்கு 3 மார்க்கு, மொத்தம் 45 மார்க்கு, 50 மினிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 செக்ஷன் 4 பார்ட் ஏல பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் 50 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து பார்ட் பியில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 15 மினிட்ஸ். பார்ட் சியில் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் ஃபார் எல்ஏடிசி ஜேஎஸ்ஏ லாயர் டிவிஷன் கிளார்க்கும் ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் இது வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து நடக்கும். மொத்தம் டைம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. பதவிக்கு தகுதியும் விருப்பம் உள்ள விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கவும். இது போன்ற வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலை தெரிந்து கொள்ள நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.